ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்முனிதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே அரைக்கிற மிளகாத்தூளுக்கு என்னென்ன சேர்க்கணும், எதுக்கு அது சேர்க்குறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, இதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் அளவோடு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்து, கடாய் ஹீட் ஆனதும் அந்த கடலப்பருப்பை போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணோம். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் ஆகும் கடலப்பருப்பு நல்லா வறுபடுறதுக்கு. இப்போ வறுபட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சிம்மில் வச்சு கைவிடாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த பொருள்லாம் சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா, மிளகா தனியாக நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதே கடாயில் நான் அடுத்தடுத்த பொருளையும் சேர்த்துருக்கேன். இதுக்குன்னு தனித்தனியாக வேறு பாத்திரம் யூஸ் பண்ணல. இப்போ இதே பாத்திரத்தில் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் 1 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்க போகிற மிளகா தனியாக கூட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ சீரகத்துக்கு சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து 100 கிராம் மிளகு அதே பாத்திரத்தில் வறுத்தெடுக்க போகிறேன். மிளகு சீரகத்தை விட மிளகுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். சீரகம் 2 நிமிஷம்னா மிளகு ஒரு 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு வறுக்கும்போது சீக்கிரமாக தீஞ்சு போகாது. தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். வெஜிடேரியன் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பாதி அளவு எடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுக்கோங்க. மிச்ச பாதியில் சோம்பு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் அரிசி நான் 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசி எடுத்து அதை ஃப்ரை பண்ணுறேன். அரிசி நல்லா இந்த கலரில் இருந்து நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வேறு ஒரு தட்டில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி இருக்கும்போது அரிசி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து 100 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் பாடியில் இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா சேர்க்கலாம். ஆனாலும் தனியாவில் இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் அதே அளவு வெந்தயத்துலேயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் 1 கிலோ மிளகாக்கு 100 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பாடி அதிகமாக ஹீட் ஆகும் அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் வெந்தயத்தோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் 100 கிராம் சுக்கு சேர்த்துருக்கேன். சுக்கு உங்களுக்கு அரைப்படாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை நல்லா இடிக்கல்லில் போட்டு ஒரு வாட்டி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அப்படியே முழுசாக தான் போட்டு ஹீட் பண்ணி மிஷினில் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அதனால் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். இதோட கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை கடாய் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கடாயோட ஹீட்லேயே கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடும். அடுப்பு ஆனில் இருக்கும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா கருவேப்பிலை கரிஞ்சு போயிடும். உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். இது எல்லாமே ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த தூக்கில் இல்லை எந்த கண்டெய்னரில் நீங்கள் மிளகா தனியாக வச்சுருக்கீங்களோ அதோட கூட சேர்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மிஷினில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 1 ஹவர் ஆறுனதுக்கப்புறம் எந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நான் சேர்த்துட்டேன். அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஆற வச்சு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.